இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே, இரக்கத்தினாலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று உறுதியாய் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷால ஹாப்பி நியூ இயர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கடந்த ஆண்டுகள் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் நிச்சயமாய் நன்றி செலுத்தியிருப்பீர்கள். இந்த 2025 வருடம் எப்படி இருக்குமோ என்று ஒரு ஏக்கத்தோடு காத்திருப்பீர்கள். 2025 வருடத்திற்கென்று கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்காக கொடுக்க போகிற வேத வசனம், கர்த்தர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக ஆவலோடு காத்திருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட 2025 வருடம் உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தர் இந்த வருடத்திற்கென்று, இந்த புது வருடத்திற்கென்று கொடுக்க போகிற வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் போல கண்களை மூடி பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு பாடலை பாடி எப்பொழுதும் போல ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்காக நாம் கடந்து செல்லலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா? உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பழைய பாடல். இந்த மட்டும் காத்த எபேனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனாலானதே, உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம், நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் எம்மை காக்கும் தேவனே, மகத்தான கிருபை எம்மேலே மகிபா நீரூற்றிடுமே, மகிபா நீரூற்றிடுமே. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே
துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அருமையான இந்த பாடலை நாம் எல்லாரும் மறுபடியுமாய் கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தர் நல்லவர். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனாலானதே, உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம், நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம். சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசுநாமத்தில் அகற்றியவர், இயேசுநாமத்தில் அகற்றியவர். சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் எம்மை காக்கும் தேவனே, மகத்தான கிருபை எம்மேலே மகிபா நீரூற்றிடுமே, மகிபா நீரூற்றிடுமே. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், 2025 வருடத்திற்குள் அன்பு பிள்ளைகளின் கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா. இயேசப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இந்த வருடத்திற்கென்று நீங்க கொடுக்கிற வார்த்தைகளை ஒரு மகள் வாயோடைய வாயாய் இருந்து கர்த்தர் நீங்க பேசி பாடுகிற நேரங்களிலும் ஜெபிக்கிற நேரங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் முத மகிமை மத வல்லமையினால் மகளை நிறைத்து உம்முடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பயத்தின் ஆவியை நீக்கி போட்டு பலத்தின் ஆவியை கொடுங்கப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, பிரயோஜனமான அடிமையை மறைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உடைய வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கடந்த வருடத்திலேயே சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் குட்டி தந்தம சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இந்த புது வருடத்திலும் கூட அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். உடைய வார்த்தைகளை வெளியரங்கமாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஷேர் பண்ணுகிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் பெருகட்டும், ஷேர் பண்ணுகிறவர்கள் பெருகட்டும், வியூவர்ஸ் பெருகட்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.
அப்பிரோஜனமான கடமை மாத்திரம் செய்கிறேன் ராஜா. அப்பா, அமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உடைய வேலைக்காக இத்தனை வருடங்களாய் உமது மகளை மறைத்து வெளிப்பட்ட தேவாதி தேவனாகி கர்த்தர் நீர். நீ வரும் வருடங்களிலும் இந்த புது வருடத்திலும் கூட கர்த்தருடைய அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றியே சப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க, பாதுகாத்து போதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி ராஜாதி ராஜாவே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இந்த புது வருடத்திற்கு கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய அன்பு மகள் புது வருடத்திற்காக காத்திருந்து பெற்றுக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 75 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அருமையானதொரு வேத வசனம். சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வித்தியாசமான வாக்கு தத்தம் இல்லையா? ஆனால் நம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட உறுதியான மாறாத வாக்கு தத்தம். வித்தியாசமான வாக்கு தத்தம் என்றால் அநேக ஊழியக்காரர்கள் சொல்வது போல, உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உங்களுக்கு ஒரு புது வாசலை திறந்து தருவார். இப்படி அநேகமான ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை சொல்லாமல், ஆசீர்வாதமான ஆண்டு என்று மாத்திரம் சொல்லாமல், அதற்கு பதிலாக கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாய் நமக்கு 2025 வருடத்தை ஒரு ஜெயத்தின் ஆண்டாய், மனமகிழ்ச்சியின் ஆண்டாய் மலரச் செய்ய போகிறார் என்று நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய அடிமை, ஏன் இந்த வருடம் மனமகிழ்ச்சியின் வருடம் என்று சொல்கிறேன் என்றால், நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலாம், பெரிய பெரிய பணக்காரர்களாய் இருக்கலாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யவான்களுக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள் எழும்பி நிற்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்தினால் அவர்களுக்கு பலன் என்ன? அவர்கள் நிம்மதி போய்விடும். படுத்தாலும் நிம்மதியாய் தூங்க முடியாது. ஒருவித பயம் அவர்களை மேற்கொள்ளும். எந்த நேரத்தில் துன்மார்க்கன் வந்து என்னை வேதனைப்படுத்துவானோ என்ற எண்ணம் அவர்கள் இருதயத்தில் இருக்கும். அப்போ அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் கூட அவர்களுக்கு ஆசை வராது. அதை பாதுகாப்பது எப்படி என்று நினைப்பதை கூட விட்டுவிட்டு நிம்மதியாக எங்கேயாவது போய்விடலாம் என்று கூட நினைப்பார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, தாவீது ராஜா சங்கீதம் 69 சங்கீதம் 4 வசனத்திலே சொல்கிறார். எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 69 4 வசனம். நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். சங்கீதம் 69 4 வசனத்திலே, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்படித்தானே இந்த பொல்லாத உலகத்திலே நடக்கிறது. நீங்கள் ஒரு காரியமும் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்யாமல் இருக்கலாம். ஏன் வீண் வார்த்தைகளை அலம்பாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் கூட பொறாமை கொண்ட ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாய் இல்லாததையும் பொல்லாததையும் தூற்றி தெரிந்து உங்களை மேற்கொள்ள வருவார்கள். ஆனாலும் கூட நீதிமான்களாகி நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதையெல்லாம் ஒன்றும் சட்டை பண்ணாமல் கர்த்தருடைய பாதமே தஞ்சமாய் கர்த்தரை துதிப்பதிலும் பாடுவதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் இன்பம் என்று இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. இல்லையா எனக்கு அன்பான தேவ ஜனமே? இங்கே தாவீது ஒரு ராஜாவாய் இருந்தாலும் கூட அவனும் மார்க்கருக்கு பயப்படுகிறான். அதனால்தான் அவன் சங்கீதம் 17 சங்கீதத்திலே 8, 9, 10, 11, 12, 13 வசனங்களிலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறான்.
சங்கீதம் 17 8வது வசனத்திலிருந்து, நிறைய வேத வசனங்கள் இல்லையா, 8லிருந்து 13ஆம் வேத வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கண்மணியை போல என்னை காத்திருளும் என்று தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறான். எதற்காக? அதற்கு அடுத்த வேத வசனத்திலே, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினம் துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவே, துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் என்று தாவீது ராஜா சொல்கிறான். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, தாவீது ஒரு ராஜாவாய் இருந்தாலும் கூட, அவனை பாதுகாக்க அநேக சேவகர்கள் இருந்தாலும் கூட, அவன் கர்த்தரை தான் முழு மனதோடு நம்பியிருக்கிறான். அவன் மனிதனை சார்ந்து இருப்பதில்லை. அதனால்தான் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். எனக்கு விரோதமாய் பேசுகிற, எனக்கு விரோதமாய் எழும்புகிற, என்மேல் 24 மணி நேரமும் கண்ணோக்கமாயிருந்து எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிற துன்மார்க்கருக்கு என்னை விலக்கி பாதுகாத்தருளும் என்று சொல்லி, அந்த துன்மார்க்கரை உடைய பட்டயத்தினால் மடங்கடியும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருடத்திலே வாக்கு கொடுக்கிறார். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவர்கள் பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்தை போல இருப்பார்கள். மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்தை போல இருப்பார்கள். ஆனாலும் கூட அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்ன, உங்களை பாதுகாக்கிறவர் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நிரம்பி வழியே இருந்தாலும் கூட, நீங்கள் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால், உங்களுக்கு விரோதமாய் எழும்ப போகிற துன்மார்க்கர்கள், பொல்லாதவர்கள், உங்களுடைய எதிரிகள் முற்றிலுமாய் உங்களை விட்டு விலகி போக வேண்டும். அதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 37, 12, 32 வசனங்கள், அதில் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். 32, 33 வசனங்கள், துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதுமில்லை என்று சொல்லி, அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதே சங்கீதம் 37 சங்கீதம் 39, 40 வசனங்கள், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கடந்த வருடங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்தவர்கள் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்து இந்த ஆண்டிலே அந்த துன்மார்க்கருடைய எண்ணம் சித்தியாமல் போக பண்ணி கர்த்தர் அந்த துன்மார்க்கருடைய கைக்கு உங்களை தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நீதிமான்களாய் இருப்பதினால கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயத்தை காண முடியும். ஆமென், அல்லேலூயா. ஜெயத்தின் ஆண்டு என்றால்
பெரிய பெரிய ராஜாக்கள் யுத்தத்திற்கு கிளம்புவார்கள். எதற்காக? அவர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற எதிரிகளை, அந்த பொல்லாதவர்களை, அந்த துன்மார்க்கரை முறியடிப்பதற்காக. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வேத வசனத்தின்படியே கர்த்தர் அவர்களுக்கு கூட துணை நின்று யுத்தம் பண்ணுகிறதுனால அவர்கள் ஜெயத்தை காண்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏழைகளாய் இருக்கலாம், எளியவர்களாய் இருக்கலாம், பெரிய பெரிய பணக்காரர்களாய் இருக்கலாம். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிரிகள் உண்டு. அவருடைய கொம்புகளை எல்லாம், அவருடைய பெருமை, அகங்காரம் எல்லாவற்றையும் கர்த்தர் வீழ்த்தி போடுவேன் என்று உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வருடம் அப்படி செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கருடைய சுவாபமே அதுதான். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போட்டு விட்டால் அவன் பல் பிடுங்கப்பட்ட பாம்பை போல் ஆகிவிடுவான். அவனுடைய அகங்காரம், பெருமை, அபத்தம் பேசும் வாய், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அவன் உங்களுக்கு விரோதமாய் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கிற வாக்குத்தத்தம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினமும் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராய் ஓர் ஆலயம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே முகத்தை தேடுவேனே. கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இந்த நுள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன்.
கண்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்ப இந்த துன்மார்க்கன் யார்? இவன் ஏன் நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிறான் என்று பார்க்க போகிறோம். துன்மார்க்கனை குறித்து மிக தெளிவாக 10வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் யார் என்றால், மற்றவர்களுக்கு, குறிப்பாக நீதிமான்களுக்கு தீங்கு செய்வதே தன் முழு எண்ணமாயிருக்கும் ஒரு மனிதன். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சங்கீதம் 10வது சங்கீதத்திலே 2வது வசனத்தில் இருந்து துன்மார்க்கனை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை வாசித்து பார்க்கலாம். இப்பொழுது நேரம் குறைவாக இருப்பதனால நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். 10வது சங்கீதம் 2வது வசனத்திலிருந்து, துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடோரமாய் துன்பப்படுத்துகிறான் என்ற வேத வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சங்கீதம் 11வது சங்கீதம் 2, 3வது வசனங்களிலும் கூட நாம் பார்க்கலாம். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று. எனக்கற்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சங்கீதம் 11, 2, 3வது வேத வசனங்கள். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று சொல்லி, எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படித்தான் அநேக பொல்லாதவர்கள், பொறாமை கொண்ட ஜனங்கள் பெரிய பெரிய பிசினஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக எழும்பி பிரகாசிக்கிற வேளையிலே அவர்கள் செய்கிற தொழிலை எப்படி கவிழ்த்து போடலாம், அவர்கள் தேசத்திலே பேர் புகழோடு இருக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டு பல பல திட்டங்களை யோசித்து அவைகளெல்லாம் அம்புகளாய் எய்து அவர்களை கவிழ்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே நீதிமானே சோர்ந்து போய்விடுவான். தொழிலில் பெரிய நஷ்டம் வந்துவிடும். அவன் பேசிக்கே ஒரு ஆட்டம் கண்டுவிடும். அப்படிப்பட்ட நேரங்களில் நீதிமான் என்ன செய்வான்? அந்த நேரங்களிலே நீதிமான்கள் ஒரே ஒரு வேத வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 34, சங்கீதம் 19வது வேத வசனம். சங்கீதம் 34, 19. நாம் எல்லாரும் வேதத்தை திறந்து சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி, எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும்படியான ஒரு சூழல்களில் எல்லாம் இதற்கு மேல் வேதனையை தாங்க முடியாது, இதற்கு மேல் இந்த உபத்திரவத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்று பொங்கி எழுகிற நேரங்களில் எல்லாம் அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை, அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும்? கர்த்தரே வந்து யுத்தத்தை செய்து அந்த இக்கட்டுகளில் இருந்து நீதிமான்களை காப்பாற்றுவார். அந்த துன்பங்களில் இருந்து அவர்களை விடுவிப்பார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப துன்மார்க்கருடைய காரியம் அதுதான். இவன்தான் துன்மார்க்கன். எவ்வளவு அதிகமாய் நீதிமான்களை, கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்கிறவர்களை கீழே விழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் மனிதர்கள் தான் துன்மார்க்கர். இவன் ஏன் நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிறான் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். துன்மார்க்கருடைய இருதயத்தில் இருப்பது சத்துரு. பிசாசானவன் அவர்களை கொண்டு நீதிமானை வீழ்த்த பார்க்கிறான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அதனால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று. அப்ப உங்கள் எதிரியார் மனிதர்கள் அல்ல, பிசாசானவன். அவன்தான் மனிதர்களுடைய இருதயத்திற்குள் இருந்து கொண்டு
உங்களுக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் கர்ச்சித்தால் அடை அதிரும் இல்லையா, அப்படி அவன் சுற்றி தருகிறான். ஆனாலும் கூட அந்த சிங்கத்தினால் கர்ச்சிக்க மாத்திரமே முடியும். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, நீதிமான்களை தொடவே முடியாது. தொட்டால் கர்த்தர் எழும்புவார். கர்த்தர் எழும்பி நின்று அவனோடு யுத்தம் செய்து அவருடைய காலின் கீழே நசுக்கி போட்டு நீதிமான்களை தப்பு வைப்பார். அமேன், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப பிசாசனுடைய வேலைதான் நீதிமான்களை கீழே விழ தள்ளுவது. அதனால்தான் அவன் இந்த மனிதர்களுக்குள் இருந்து நீதிமான்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான். ஏன்னா நீதிமான்கள் மூலமாய் பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதனால, அவருடைய ஜெபம் தூபமாய் நறுமணமாய் எழும்பி பிசாசானவனுடைய தந்திரங்களை முறியடிப்பதினால. ஆனாலும் பொல்லாங்கன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் கூட கர்த்தர் நீதிமான்களை பொல்லாங்கன் கையில் விடுவதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 15வது வசனத்திலே, துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே என்று சொல்லி. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரே துன்மார்க்கர்களை பார்த்து சொல்கிறார், துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே என்று சொல்லி. எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருஷங்கள் பதிவிருந்து நீதிமானுக்கு விரோதமாய் கிரியைகள் செய்தாலும், பல காரியங்களை செய்தாலும் கூட நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் தங்கும் இடத்தை, அவன் தங்கி இருக்கிற வீட்டை சுற்றிலும் இருந்து கொண்டு அவன் தங்கும் வீட்டை பாழாக்கி போட வேண்டும் என்று நினைக்காதே என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி, துன்மார்க்கனுக்கு நடக்கும், துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். அமேன், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 20வது வசனத்தின்படிதான் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கெக்கரிக்கிறவர்கள், ஏளனம் பண்ணுகிறவர்கள், வெள்ளை நகையாடுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பல வருடங்களாய் காத்திருந்து உங்கள் இருதயத்தை காயப்படுத்த நினைப்பவர்களுக்கு இந்த முடிவுதான். துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். அமேன், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஆனாலும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஒரு நாளும் துன்மார்க்கருக்கு விரோதமாய் தீங்கு மனதில் கூட நினைக்க கூடாது. அவனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவனுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அவன் கீழே விழ வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் கர்த்தருடைய மகனாய் மகளாய் மாற வேண்டும். இதுதான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் நினைக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதே நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லி, துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட நீதிமான் அந்த போராட்டங்களிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாய் எழுப்பி பிரகாசிப்பான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் நினைக்கலாம், பொல்லாதவர்கள் எங்களை சுற்றி இருக்கிறார்களே, மறுபடியுமா எங்களுக்கு தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்று. நாங்கள் அவர்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இதிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, உன் எதிரி பெருக பெருக உன் பந்தி அழகும் பெருகும். கண்பான தேவ ஜனமே, யார் உங்களுக்கு விரோதமாய் எழுமினாலும் அதன் முடிவிலே உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் தொடர்ந்து கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து பின்மாற்றம் அடையாமல் இருந்தால் அது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவதற்காகத்தான் துன்மார்க்கனை அவர் முற்றிலுமாய் அழிப்பதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்க அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர்கள் கண்கள் முன்பாகவே உங்களுக்கு ஒரு உயர்வு.
ஒரு உயர்வல்ல, பல்கி பெருகிற ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த வருடம் அப்படித்தான் ஏசப்பா செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனத்தின்படி, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? கர்த்தரின் சாபம் என்றால் அது பேரழிவு. ஆனால் நீதிமான்களை கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிடுவதே இல்லை. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, அப்ப நீங்க சந்தோஷமாய் சொல்வீர்கள். சங்கீதம் 27:5-6 வசனங்களின்படி, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், பாடுகளை அனுபவித்த நீங்கள் சந்தோஷமாய் தாவீது ராஜாவை போல சங்கீதம் 27:5-6 வசனங்களின்படி சொல்வீர்கள். இந்த வருடம் அப்படித்தான் சொல்ல போகிறீர்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, உங்களுக்கு எதிராக ஒரு சேனையை எழும்பி நின்றாலும் கூட கர்த்தர் அந்த நேரங்களில் எல்லாம் உங்களை அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாப்பாராம். பாதுகாப்பதோடு மாத்திரமல்ல, அந்த சேனைகளை முறியடித்து உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவாராம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? சந்தோஷமாய் உங்கள் தலையை உயர்த்தி, பெருமையினால் அல்ல, கர்த்தர் செய்த நன்மையினால் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து உங்கள் தலையை உயர்த்தி அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆனந்த பாடல்களை பாடுவீர்கள். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அப்படித்தானே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ராஜாக்களை கர்த்தர் உயர்த்தினார். எத்தனையோ ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தர் ஒரே ஒரு தூதனை கொண்டு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் லட்சக்கணக்கான சேனைகளின் வீரர்கள் எழும்பி நின்ற நேரங்களில் எல்லாம் ஒரே ஒரு தூதனை கொண்டு இந்த 1,85,000 சேனைகளின் வீரர்களை அவர் முறியடித்தார், கொன்று போட்டார். ஆமென் அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமசாலி, யுத்த சம்பந்தர், சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களை நேசிக்கிற கர்த்தர் இந்த வருடம் துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். அப்ப இந்த வருடம் சத்துரு உங்களை மேற்கொள்ளுவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் உங்களை தொடுவதே இல்லை. துன்மார்க்கர், பொல்லாதவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் இனி எழும்புவதில்லை. அதற்கு பதிலாக நீதிமான்களாகிய உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படும். இப்போ நீதிமான்களுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 92 சங்கீதம் 12 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லி. சங்கீதம் 92:12 வசனம் அருமையானது ஒரு வேத வசனம். நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் சொல்லலாமா? நீதிமான்களாகிய நாங்கள் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவோம் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அதே சங்கீதத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீதிமான்களுக்கென்று என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று. இன்னொரு அருமையான வாக்குத்தத்தம் சங்கீதம் 92:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்று சொல்லி. அன்பான தேவ ஜனமே, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார் என்றால் உங்களுக்கு ஒரு புது பலம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது தன்னம்பிக்கை உங்கள் இருதயத்திற்குள் வரும். அந்த பலத்தை கொண்டு
நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை முறியடிக்கப் போகிறீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, நீங்கள் பனையைப் போல செழிப்பீர்களாம். உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் பனை மரத்தினுடைய நன்மைகள் என்னவென்று சொல்லி. பனைமரம் நல்லா செழித்தோங்கி உயரமான மரமாய் வளரும். ஆனாலும் கூட அந்த பனை மரத்தின் வேர் அடித்தட்டிலிருந்து மேற்பகுதி வரைக்கும் உள்ள ஒவ்வொன்றும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும். ஒன்று கூட வீண் போவதே இல்லை. மனிதர்கள் கூட குறிப்பிட்ட வருஷங்கள் வாழ்ந்து மடிந்து மண்ணாகி மட்கி போவார்கள். ஆத்மாவுக்கு மாத்திரம்தான் என்றென்றும் அழிவே கிடையாது. அந்த பனைமரத்தின் தடியில் இருந்து அந்த பனைமரத்தின் இலைகள், காய்கள், கனிகள் எல்லாவற்றினாலும் நிறைய பலன்கள் உண்டு. அதை போலதான் நீதிமான்களை செழித்தோங்கி வளரச் செய்வார். வளரச் செய்வதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் மாற்றுவார். அவர்களுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களினால் மற்றவர்களும் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள். மற்றவர்களும் நன்மையினால் நிரப்பப்படுவார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்றார். லீபனோனிலே கேதுரு மரங்கள் மிக அடர்த்தியான செழிப்பான நறுமணம் வீசுகிற மரங்கள். அவை கிட்டத்தட்ட 100 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்டவை. ஒரு மரத்தின் நிழலிலே 5000 பேர் தங்கலாமாம். கடும் புயலிலும் கூட அந்த மரங்கள் அசைக்கப்படுவதில்லை. அந்த மரத்தின் வேர்கள் அப்படி ஸ்ட்ராங்காய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கும். அவ்வளவு செழிப்பு. இடக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அது கேதர் மரத்தை சுற்றி ஒரு நறுமணம் வீசுமாம். அந்த கேதரை மரத்தை போல நீதிமான்கள் செழித்தோங்கி, ஏப்பா, கேதுரு மரம் 100 அடி உயரமாம். அதை போல ஒரு உயர்வான ஆசீர்வாதம். 100 அடி உயரமாக நீதிமான்கள் வளருவார்கள் என்று சொல்ல வரவில்லை. அதை போல அவர்களுடைய ஆசீர்வாதம் செழித்தோங்கும். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருப்பதினால அவர்களிடம் இருந்து வருகிற அந்த தூபமான ஜெபங்கள் நறுமணத்தை போல மற்றவர்களுக்கும் பாய்ந்து பரவி சென்று எல்லாரையும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றும். ஆமென். அவர்கள் தீர்க்காயுசோடு, நல்ல செல்வத்தோடு, நல்ல சுகத்தோடு, புயல் அடித்தாலும், பெருமழை பெய்தாலும், அக்னியின் ஊடாய் நடந்தாலும் எதுவும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு இந்த தேசத்திலே ஊன்ற கட்டப்பட்டிருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். சங்கீதம் 34 சங்கீதம் 14 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் நீதிமான்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 34 14 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா பத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லி, கண்பான தேவ ஜனமே, இந்த சங்கீதத்திலே 15 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான்களுக்கு செய்கிற அநேக நன்மைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிகமாய் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளலாம். நீதிமான்கள் எப்படி கர்த்தரால் வேறொன்று கட்டப்படுவார்கள் என்று சொல்லி, எப்படி அவர்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி, அவர்களுக்கு விரோதமாய் 1000 பேர் எழும்பினாலும் கூட கர்த்தர் அவர்களை எப்படி முறியடிக்கிறார் என்று சொல்லி, அந்த பொல்லாதவர்களை எப்படி முறியடிக்கிறார் என்று சொல்லி, கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நோவாவின் காலத்திலே பெருவெள்ளம் வந்தது. கர்த்தர் நோவாவின் காலத்திலே மனிதர்கள் துன்மார்க்கமாய் நடப்பதை பார்த்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். மனிதனை படைத்ததற்காக அவர் வேதனைப்படுகிறார். மனுஷனுடைய அக்கிரமம் பெரியது என்று அவர் அறிந்து உணர்ந்து பூமியை அழிக்க நினைக்கிறார். ஆனாலும் கூட
ஒரே ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் யார்? அவன்தான் நோவா. ஏன்னா அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் நோவா மாத்திரம் நீதிமானாய் உத்தமனாய் இருந்து தேவனோடே அவன் உலாவை கொண்டிருந்தான் என்று சொல்லி, அதாவது தேவனை குறித்து தியானித்து அவரை பற்றி தன் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருந்தான். மற்றவர்களை எப்படி வேதனைப்படுத்துவது என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தரை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தான். வேதத்திலே அவனை குறித்து நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று மாத்திரம் சொல்லப்படவில்லை. கர்த்தரே அவனுக்கு ஒரு அருமையான சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவன் ஒரு நீதிமான் என்று ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால்தான் அவன் நீதிமானாய் இருந்ததினால துன்மார்க்கர் எல்லாரையும் அவர் சங்கரித்தாலும் கூட நோவாவையும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளையும் அவன் மருமக்கள்மார்களையும் ஒரு பேழையில் வைத்து பாதுகாக்கிறார். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்து எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட நோவாவை கொண்ட ஒரு பேழையை செய்ய வைத்து அந்த பேழையை அந்த பெருவெள்ளத்தின் தண்ணீரிலே மிதக்க வைத்து கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். இதுதான் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலின் மறைவில் உள்ள பாதுகாப்பு. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படுகிறார்கள். பூமி முழுவதில் உள்ள ஜனங்கள் அழிக்கப்பட்டாலும் கூட நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். இதுதான் நீதிமானுக்கு வரும் சுதந்திரம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நீதிமான்களுடைய கொம்புகளை உயர்த்த போகிறார். நீங்களும் கூட சந்தோஷமாய் சொல்ல போகிறீர்கள் கர்த்தர் செய்கிற அதிசயமான காரியங்களை பார்த்து. 92வது சங்கீதம் 10வது வசனத்தின்படி, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவான் என்று சொல்லி நீங்களும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் சொல்ல போகிறீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சங்கீதம் 92 10, 11, 12வது வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படிதான் நீங்கள் சொல்ல போகிறீர்கள். இந்த வருடத்திலே என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவான் என்று சொல்லி அமேன் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இந்த புது வருடத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 34 13, 14வது வசனங்களிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34 13, 14வது வசனங்களிலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடியதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி இதை குறித்து விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நன்மை செய்து என் வார்த்தைகளை அலம்பாமல் உங்கள் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 1வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி நீங்கள் நடக்க வேண்டும். அதிலே நீங்கள் பார்க்கலாம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை எதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார்,
துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்திலே முதல் சங்கீதத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக அநேகம் பேர் மற்றவர்களை குறித்து புறணி பேசிக்கொண்டு வீடு வீடாய் வீதி வீதியாய் சுற்றி திரிவார்கள். அப்படி நடக்கக்கூடாது. அந்த பொல்லாதவர்கள் அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் துர் ஆலோசனைகளை கீழ்ப்படிந்து நீங்க நடக்கக்கூடாது. அந்த பொல்லாதவர்கள் போகிற வழியில் நீங்கள் பிரவேசிக்க கூடாது. கூட்ட கூட்டமாய் நின்று மற்றவர்களை குறித்து கேலி பண்ணி நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் நீங்கள் இருக்கக்கூடாது. அவர்களை பார்த்து ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நகன்று விட வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் நீதிமான்களாய் இருந்தாலும் கூட கர்த்தருடைய வேதத்திலே பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அவருடைய வேதத்தை வாசித்த அந்த வேதத்தில் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செழிப்பான மரங்களைப் போல, காலாகாலத்தில் கனி தரும் மரங்களைப் போல நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சந்தோஷமாயிருப்பீர்கள். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது நீதிமான்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, நீதிமான்கள் பின்பற்ற வேண்டிய கட்டளைகள் என்ன, நியாய பிரமாணங்கள் என்ன என்று சொல்லி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியாய பிரமாணங்களுக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது உங்கள் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உயர்த்துவார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவார். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? நீதிமான் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நேர்மையாளன் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். பனைமரம் போல் வளர்ந்திடுவான், பேரீச்சை மரம் போல் செழித்திடுவான். இறைவனின் திருச்சட்டத்தில் நேர்மையாளன் மகிழ்ந்திருப்பான், இரவும் பகலும் தியானிப்பான், இரவும் பகலும் தியானிப்பான். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் பருவ காலத்தில் கனி கொடுப்பான். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் பருவ காலத்தில் கனி கொடுப்பான். நீதிமான் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நேர்மையாளன் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். பனைமரம் போல் வளர்ந்திடுவான், பேரீச்சை மரம் போல் செழித்திடுவான். பனைமரம் போல் வளர்ந்திடுவான், பேரீச்சை மரம் போல் செழித்திடுவான். இறைவனின் திருச்சட்டத்தில் நேர்மையாளன் மகிழ்ந்திருப்பான், இரவும் பகலும் தியானிப்பான், இரவும் பகலும் தியானிப்பான். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் பருவ காலத்தில் கனி கொடுப்பான். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் பருவ காலத்தில் கனி கொடுப்பான். நீதிமான் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். இறைவனின் கூடாரத்தில் நேர்மையாளன் குடியிருப்பான். அன்பிலும் நீதியிலும் உண்மையிலும், அன்பிலும் நீதியிலும் உண்மையிலும் துன்பம் வந்தாலும் வாக்கை மீ
பெறுவான். துன்பம் வந்தாலும் வாக்கை மீறாமல் செய்யும் அனைத்திலும் வெற்றி பெறுவான். நீதிமான் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நேர்மையாளன் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நீதிமான்களின் வீடுகளில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கும். ஆண்டவர் படைக்கும் நாட்களெல்லாம், ஆண்டவர் படைக்கும் நாட்களெல்லாம் என்ன நடந்தாலும் நன்றியின் பலியை நீதிமான் செலுத்தி வெற்றி காண்பார். என்ன நடந்தாலும் நன்றியின் பலியை நீதிமான் செலுத்தி வெற்றி காண்பார். நீதிமான் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். நேர்மையாளன் முதிர் வயதில் கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். பனைமரம் போல் வளர்ந்திடுவான், பேரீச்சை மரம் போல் செழித்திடுவான். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி புது வருடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த வருடம் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்தப்படும் என்று சொல்லி, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நீதிமான்கள் படுகிற பாடுகள் உமக்கு தெரிந்திருக்கும் ராஜா. உடைய சித்தம் இல்லாமல் இந்த பாடுகளை கடந்து வர அவர்களால் முடியாது. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளுடைய நீதிமான்களாய் ஜீவிக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய இஸ்ரவேலின் பெருமந்தைகளுடைய கரங்களை பிடித்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அவர்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து வழிநடத்துங்க. அவர்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துங்கப்பா. அவர்கள் சத்துருக்கள் மத்தியிலே இதுவரைக்கும் அவர்கள் பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்களுக்கு பதிலாக அவர்களுடைய சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்துங்க தகப்பன். அவர்கள் மகிழ்ந்து களிக்கோரும்படியான காரியங்கள் வாய்க்கட்டும் தகப்பன். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனை, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னுடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் சொல்லி அந்த வேத வசனத்தின்படியே நீங்க நடத்துங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவர்கள் அப்பாவி ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பு பொழுது கர்த்தர் அவர்களுக்காக பரிந்து பேசுங்க தகப்பனே. நீங்க வழக்காடுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியம், பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்த பெருமைக்காரருக்கு பதிலளியும் அப்பா. உமக்கு கொடானோட சோத்திரம் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஒரு விசை மனம் இறங்கும் ராஜா, ஒரு விசை மனம் இறங்கும். இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து வைங்க தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் ராஜாதே ராஜாவே. அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். அவர்கள் உடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், உடைய இரத்தத்தினால மீட்டெடுத்துக் கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நடுங்குகிற பயத்தை அன்பு பிள்ளைகளை வெறுக்கிறவர்களுக்கு கொடுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீரே அரணும் கோட்டையும் பலனும் கெடவுமாயிருங்க தகப்பனே. வேதத்தை நேசித்து வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. தமிழ்நாட்டில் வன்முறைகள், கலகங்கள், களவுகள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. பாதுகாப்பற்ற ஒரு சூழல் மாறி போகட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, தமிழ்நாட்டில் வசிக்கிற மக்கு பிரியமான பிள்ளைகள், அறியாத ஜனங்களும் கூட கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு ஜீவிக்க கிருபைகளை திரளுங்க தகப்பனே. இந்திய தேசத்திற்கு சேமத்தை கொடுங்கப்பா. இந்திய தேசத்தை நீங்க ஆளுகை செய்ங்க ராஜா. இந்திய தேசத்தை ஆளுகிறவர்கள் மாநிலங்களில்
முதல்வர்கள் பதவிகளில் இருந்து ஆளுகிறவர்கள் எல்லாருக்கும் நீர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்கிற வேத வசனத்தின்படியே போதித்து வழிநடத்துங்க ராஜா. ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் பெருகட்டும் அப்பா. உடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமாகட்டும் தகப்பனே. பரிசுத்தம் உள்ளவன் என்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் பாவிகளை சிற்றித்து நல்வழிப்படுத்துங்க ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை உடைய பாதுகாப்பை கொடுங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகிற பாக்கியத்தை கொடுங்க. கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆக்சிடென்ட்கள் நடக்காதபடிக்கு காத்திருச்சுங்கப்பா. கல்யாணமாகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஒழுங்காக இங்கே கிருபையை தெள்ளுங்க தகப்பனே. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய வார்த்தைகளை இவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ற, ஷேர் பண்ணுகிற, உடைய வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுகிற, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைங்க தகப்பனே. நீங்க கொடுத்த வாக்கு தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ராஜா. நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படுங்கிற வேத வசனத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ராஜா. அவர்கள் விரும்பிய காரியமெல்லாம் நடக்கட்டும் அப்பா. அவர்களுடைய நாமத்தை மகிழ்ந்து களிக்கொந்த மகிமைப்படுத்தும்படியாய் அவர்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் பெருகட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அது மாத்திரமல்ல ராஜா, உடைய அன்பு மகள், உனக்கு பிரியமான மகளை, அது மகளுடைய கணவரையும் அது மகளுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் சட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. பொறாமை எரிச்சலின் ஆவிகள், அந்தகார வல்லமையின் கிரியைகள், பாவசாப கட்டுக்கள், மாந்திரியங்கள், செய்வனைகள், பில்லி சூனிய கட்டுகள் ஒன்றும் தொடாதபடிக்கு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தொடாதபடிக்கு இரத்தத்தினால் நம்முடைய அன்பு பிள்ளைகளை சுற்றி வேலையடைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பன். பிரயோஜனமான அடிமை தொடர்ந்து நம்முடைய வேலைகளை உண்மை உத்தவமாய் செய்ய இந்த புது வருடத்திலிருந்து நீங்க கொடுத்த கிருபை வரங்கள், தாளந்துகள் எல்லாம் உடைய நாம மகிமைக்காக பயன்பட கிருபையளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், உரிமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமதே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் அல்லேலூயா. விஷ் யூ ஆல் a happy new year. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.